இன்றைக்கி வீடியோவில் மசாலா எக் போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே 1லேருந்து 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 10 அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வர டைமில் ஒரு 1லேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளாஸ் பதம் வர வர நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கிளாஸ் பதம் வந்த உடனே இதில் ஒரு 1 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்த உடனே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போது 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு திக் பேட்டராக ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் பஜ்ஜி நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா பிடிச்சி வரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு 4 எக்கு பாயில் பண்ணி சென்டரில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒரு எக் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலாவை அது மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவில் அந்த மசாலா எக்கை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோட் பண்ணி சூடாக இருக்க ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.